சார் நம்ம டெரிவேட்டிவ்னு என்ன ஆகும்னா டி மல்டிப்ளை ஆகும் வரும். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டினா இது வந்து டெரிவேட்டிவ் -1 இன்ட்டு டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. அதே வந்து எஃப் ஆஃப் டி டிவைட் பை டினா இன்டெகிரல். அப்போ இன்டெகிரல் லிமிட் எதுலேருந்து வரும்னா எஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிஎஸ். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரி, இப்போ ஓகே என்ன சார். ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் போடுறேன், அப்போ அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சார் ஃபைண்ட் ஆர் என்னங்க சார்? இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ என்னன்னா எல் ஓகே சார். சைன் 3D டிவைட் பை டி, இதனோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. சரி, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அப்போ என்னது 1/t வந்து நம்ம இன்டெகிரல் எஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடுவோம். அப்போ அடுத்தது என்ன வரும்னா இதாகும் எல்லா சைன் 3Dன்னு வரும். சரிங்களா, எல்லா சைன் 3Dன்னு வரும். சரியப்பா, ஓகே சார். இன்ட்டு டிடின்னு வரும். சரிப்பா, ஓகே சார். அப்போ என்னாச்சுன்னு சொல்லுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் எஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் சைன் 3D எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 டிவைட் பை, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்களா, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், எஸ் சார். இது 3 டிஎஸ், ஸ்கொயர். இது டிஎஸ் இன்ட்டு டிஎஸ். சரிங்களா, ஓகே சார். சரி. அப்போ இந்த 3ங்கிறது என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் டைம் வில் டேக்கிங் அவுட் சைட். அப்போ 3 வில் டேக்கிங் அவுட் சைட் எஸ் டு இன்ஃபினிட்டி டிஎஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே சார். இது என்ன ஃபார்முலா? அப்போ இன்டெகிரல் டிஎக்ஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா. நான் ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன ஃபார்முலா சார்? இந்த போன ஸ்டெப் மட்டும் டைம் சொல்றீங்களா? அது -3 சார்? +3 பா. இல்ல ஈக்குவல் பிளஸ். ஓகே சார். மைனஸ் மாதிரி தெரிஞ்சது. ஓகே ஓகே சார். ஈக்குவல் சைன். ஓகே சார். சரி, ஓகே இந்த சார். ஸ்டெப் சொல்லுங்க. இந்த ஸ்டெப் என்ன ஃபார்முலா சார்? இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன? இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியுமா? ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்டு தான் சொன்னேன். இன்டகிரேஷன் ஃபார்முலா சார் 1 பை எங்க சர்ச் பண்றீங்க? சார் இல்ல சார், அது பக்கத்துல ஃபார்முலால தனியா எழுதி வச்சிருக்கேன் சார். சூப்பர். அது மெமரியில் இருக்கோண்டாங்கன்னு. ஓகே சார். சார் 1 பை ஏ ஆர்க் டான் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ஆர்க் டேன் அது வந்து அரௌண்ட் தட் மீன்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எழுதணும். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ எழுதுனா நம்மளுக்கு என்ன வரும் சார்? சார் 1 பை 3 tan inverse of s by 3 சார். எஸ் பை 3. s by 3 ds. அப்போ 3 இன்ட்டு 1 பை 3 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை 3. இரண்டாவது டவுட் இருக்கா? லிமிட் வேல்யூ எஸ் டு இன்ஃபினிட்டி. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 3 3 கட் ஆயிடும். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ அப்பர் லிமிட் அப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி tan inverse of tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை 3. கரெக்டுங்களா? எஸ் சார். tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன தெரியுங்களா சார்? tan inverse of infinity 5/2. மறக்கக்கூடாதுன்னு. ஓகே சார். tan இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை 3. சரிங்களா? ஓகே சார். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. அப்போ இதிலிருந்து cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 மைனஸ் tan inverse. ஓகே சார். அப்போ இது இந்த ரிசல்ட் என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு சார் அப்போ cot inverse of
எஸ் பை 5s/3. எஸ் ஓகே பை சார். என்ன டவுட் வேணும்? சார் புரிஞ்சுது சார். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். சரி கவின, புரிஞ்சுதுன்னா வெரி குட். சரி, இப்போ அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். பாயிண்ட் L of 1 minus e power t divided by t. இது என்ன கிடைக்கின்றாங்கன்னு? That is equal to L of என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் வருது Sir. தான். இன்டெகிரல் s2 infinity ஆயிருமா? எஸ் சார். e power t into ds. ds. என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு இது வரைக்கும்? சார் இந்த ஸ்டெப் எப்படி சார்? டிவைடட் பை t ன்னு வந்தா வேணும். டிவைடட் பை t ஓ டிவைடட் பை infinity. ஓகே சார். ஓகே சார். அப்ப இந்த டேர்முக்கு என்ன பண்ணுவீங்க? L ஆப்னு எழுதிடுவீங்க. அதான் ஓகே சார். இன்டெகிரல்னால பாருங்க டிவைடட் பை t டிவைடட் பை. மீதி ஓகே சார். L ஆப்னு எழுதிடுவீங்க. அதான் நடந்துக்குது. சரிங்களா? ஓகே சார். அப்ப இது என்ன எழுதலாம்? L of 1 minus L of e power t e power t into ds. ஓகே. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப L of 1 ஓட வேல்யூ என்ன? s2 infinity. L of 1 ஓட வேல்யூ என்ன? 1 by s. 1/s. e power t ஓட வேல்யூ என்ன? e power t into லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் e power at ஓட ஃபார்முலா. 1/s minus a சார். அப்ப a ஓட வேல்யூ 1. 1 சார். 1 by 1/s. s minus 1. ஓகே சார். சரிங்களா? எஸ் சார். அப்ப இதனோட ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் s2 infinity 1 by s into ds minus integral 1 by s minus 1 into ds. கரெக்ட்டுங்களா? ds. எஸ் சார். இது எப்படி எழுதலாம்? log s minus log of s minus 1 லிமிட் ரெண்டுக்கும் காமனா s2 infinity ரெண்டுக்கும் காமனா. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சார் இந்த லாக் எப்படி சார் எடுத்தோம்? இந்த லாக் ஃபார்முலா கண்ணு ஃபார்முலா தெரியாதுடா கண்ணு. உனக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியும்னா படிச்சிடுறா கண்ணு. இது நான் ஆல்ரெடி சார் அது படிச்சிடுறேன் சார். ஓகே சார். அப்ப இதுதான் ஃபார்முலா. 1/s. ஓகே சார். 1/x. ஓகே சார். ஓகே, ரெண்டுமே லாக் இருக்குன்னு ஃபார்முலா இதனால தான். ஓகே சார். உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு நம்ம பாட்டு எழுதிட்டு இருக்கேன் பாத்தியா? அப்ப அது லாக் ஆயிரும் பாத்துக்க. அதனால தான் ஃபார்முலா தெரியுமான்னு கேட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே சார். s divided by s minus 1. கரெக்ட்டுங்களா? அப்ப s ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டைரக்டா இன்ஃபினிட்டி போட்டு இன்ஃபினிட்டி ஆயிரும். லாக் இன்ஃபினிட்டி தஸ் நாட் எக்ஸிட். அப்ப இந்த இன்ஃபினிட்டி கேஸ்ல மட்டும் இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. s divided by இதுல இருந்து ரெண்டுக்கு காமனா s காமனா எடுத்துருவாங்க. அப்ப s காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 minus 1 minus 1 by s. 1/s. ஓகே சார். s to infinity கிடைக்கும். சரிங்களா? எஸ் சார். இதுவும் இதுவும் கட் ஆயிரும். சரிங்களா? அப்ப எஸ் சார். லாக் ஆஃப் சொல்லுங்க தம்பி. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? 1 divided by சார் 1 divided by 1 minus infinity மைனஸ் இந்த s வந்து நீங்க டைரக்டா இதை இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா s போட்டது இது பிரச்சனை கிடையாது. இன்ஃபினிட்டி போட்டது உங்களுக்கு பிரச்சனை. அது s போறது வந்து நீங்க டைரக்டா வந்து s divided by s minus 1 ன்னு வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே சார். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? புரியுதாப்பா? எஸ் சார். அப்ப 1 divided by 1 minus 1 by infinity என்ன பண்ணலாம்? 0. 1 by infinity ஓட வேல்யூ என்ன? 0. 0. அப்ப இது வந்து மைனஸ் log of s divided by s minus 1. கரெக்ட்டா தம்பி? எஸ் சார். அப்ப என்ன ஆகுது? இது வந்து log 1 ன்னு ஆயிருமா? log 1 ஓட வேல்யூ என்ன? 0. புரியுதா? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எஸ் சார். புரிஞ்சுச்சு சார். அப்ப s divided by s minus 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் log of s divided by s minus 1. இந்த log மைனஸ் வந்து என்ன ஆகும்? மேல போயிடும். பவர் ஃபார்முலா போயிடும். -1 power -1. ஓகே அப்ப சார். ரெசிப்ரோக்கல்ல மாத்திடலாமா? அப்ப log of s minus 1 divided by s. இது யாரோட வேல்யூ? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 minus e power t. இதனோட வேல்யூ. என்ன டவுட் இருக்கு? ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுன்னா எனக்கு உடனே வந்து இந்த ப்ராப்ளம் நீங்க தான் போட போறீங்க. நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகே சார். இந்த ப்ராப்ளம் நீங்க போட்டு அனுப்புங்க.